பச்சைமலை கிராமத்துல சுப்பையா வாழ்ந்து வந்தாரு. அன்னைக்கு அவர் தோட்டத்து வேலையை முடிச்சிட்டு வீட்டு திண்ணையில உட்கார்ந்தாரு. அப்போ அவரோட மாமரத்துல ராமு மாம்பழம் பறிக்கிறத பார்த்தாரு. அப்போ ராமு அங்க மாம்பழம் பறிச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ அங்க சுப்பையா வந்தது ராமுக்கு தெரியல. ஓஹோ, இப்படிதான் மரத்துல பழம் காணாம போகுதா? இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். அப்போ சுப்பையாக்கு ஒரு யோசனை வந்துச்சு. நம்ம ஊர் தலைவர்கிட்ட சொல்லி பஞ்சாயத்தை கூட்டலான்னு முடிவு பண்ணினாரு. ஒரு பெரிய ஆலமரம், அது அடியில ஒரு கல் மேடையில பஞ்சாயத்து தலைவர் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அவர் பக்கத்துல சுப்பையாவும் ராமுவும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பஞ்சாயத்து தலைவர் இப்படி கேட்டாரு. என்ன சுப்பையா, இப்போ என்ன பிரச்சனை? ஒருத்தரா சொல்லுங்க. அப்படின்னு பஞ்சாயத்து தலைவர் கேட்டு முடிகிறதுக்குள்ள ராமு அவசர அவசரமா பேசத் தொடங்குனா. இல்லங்கய்யா, இது ஏன் மரத்துல காய்ச்ச பழம், இவன் பொய் சொல்றான் அப்படின்னு ராமு பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொன்னான். ராமு படப்படன்னு பேசுறத பார்த்து பஞ்சாயத்து தலைவர் அமைதியா இருந்தாரு. ஆனா பஞ்சாயத்து தலைவருக்கு தெரியும் யாரு சொல்றது உண்மைன்னு. ஐயோ, இவ பொய் சொல்றான். அது என்னோட மரத்து மாம்பழம். பஞ்சாயத்து தலைவர் பயங்கரமா யோசிக்கிறாரு. அங்க ஒரு சின்ன குருவி நிக்கிறத பார்த்துக்கிட்டு இப்படி சொல்றாரு. உன் மரத்துல இருந்த குருவிக்கு இந்த பழத்தோட சுவை பிடிக்குமே. நான் இப்போ இந்த பழத்தை வெக்கற குருவி வந்து சாப்பிட்டா நீ சொல்றது உண்மை அப்படின்னு சொன்னாரு பஞ்சாயத்து தலைவர். ராமு கொண்டு வந்த கூடையில இருந்து ஒரு மாம்பழம் எடுத்து அந்த குருவுக்கு கொடுத்தாரு. சுப்பையாவோட தோட்டத்துல இருந்த அதே குருவி பறந்து வந்து அந்த பழத்தை சந்தோஷமா சாப்பிடுது. ஆஹா, இந்த குருவி இந்த பழத்தை நல்ல சாப்பிட்டுதே. அந்த மாம்பழத்தை குருவி சாப்பிட்றத பார்த்த பஞ்சாயத்து தலைவர் ராமு கிட்ட வந்து இப்படி சொன்னாரு. பார்த்தியா ராமு, இந்த குருவி தினமும் சுப்பையாவோட தோட்டத்துல தான் பழம் சாப்பிடும். அதான் தயங்காம வந்து சாப்பிடுவு. உன் தோட்டத்துல பழமே இல்லையே, அப்புறம் எப்படி குருவி வரும்? இதை பார்த்த ராமு கடைசியா தன்னோட தப்ப ஒத்துக்கிட்டு பஞ்சாயத்து தலைவர்கிட்டையும் சுப்பையா கிட்டையும் மன்னிப்பு கேட்டா. ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க. நான் தான் பேராசப்பட்டு இப்படி ஒரு தப்ப பண்ணிட்டேன். இனிமே இந்த மாதிரி தப்ப பண்ண மாட்டேன். இதை பார்த்த சுப்பையா பஞ்சாயத்து தலைவர்கிட்ட நன்றி சொன்னாரு. குழந்தைங்களா, இதுலேருந்து என்ன தெரியுது? பொய் சொல்லி யாரையும் ஏமாற்ற முடியாது. உண்மை ஒரு நாள் வெளிப்படும். இந்த கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.